பிக் பாஸ்ல விக்ரம் சபரியை இன்னைக்கு பயங்கரமா தாக்கிட்டாரு. அதனால சபரி அந்த ஒரு கேம்ல ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. என்ன நடந்திருக்கு? என்ன ஆகியிருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேக்கான வாரம். அண்ட் இந்த சீசன் ஃபுல்லாவே டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சப்பையா இருந்துச்சு. இத பார்த்து நம்ம எல்லாருமே என்ன இவ்வளோ ஈஸியா டாஸ்க்க குடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா? அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு டிக்கெட் டூ ஃபினாலேல ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க்கா பிக் பாஸ் டீம் இறங்கிட்டு இருக்காங்க. முதல் டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல போணுச்சு. 2வது டாஸ்க்கு ரொம்ப ரொம்ப டஃப்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அத எப்படி எடுத்துக்க போறாங்கங்கிறத பொறுத்து 3வது டாஸ்க், 4வது டாஸ்க்குமே அந்த மாரி தான் இருந்திருக்கு. குறிப்பா 5வது டாஸ்க்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. பந்த வச்சு அடிச்சு அந்த ஒரு கேம விளையாடுற மாரி தான் இருக்கும். அண்ட் அப்படி அந்த கேம விளையாடும்போது தான் விக்ரம் அவர்கள் சபரிய பயங்கரமா தாக்கிட்டாரு. சபரி அவர்கள் கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, முதுகுல படும், முகத்துல படும் இந்த மாதிரியான அவேர்னஸ்ல அவங்க எல்லாருமே இருந்தாங்க. பட் யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சபரி அவர்களோட உயிர் நாடியில பந்து படும் அப்படின்னு. அண்ட் விக்ரம் அவர்கள் டாஸ்க்ன்னு வந்துட்டா எவ்வளோ பீஸ்டா இருப்பாருன்னு நமக்கு தெரியும். ரொம்ப ஆக்ரோஷமாவே அந்த ஒரு பந்த எரிஞ்சிருக்காரு. இதனால சபரிக்கு பயங்கரமான ஒரு அடிபட்டு இருந்துச்சு. அங்கவே அவரு படுத்துட்டாரு. சுத்தமா முடியல. அண்ட் அதுக்கப்புறம் அவர டாக்டர் ரூம் கூட்டி போயிருக்காங்க. அங்க டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நல்லானதுக்கப்புறம் சபரி அவர்கள் அடுத்தடுத்த கேமா கண்டினியூ பண்ணி விளையாண்டுருக்காரு. அண்ட் இப்போ வரைக்கும் 5 டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 5 டாஸ்க்லயுமே ஃபர்ஸ்ட் சபரி தான் இருந்திருக்காரு. ஸோ இதன் மூலியமா இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேல அவரு லீடிங்ல போயிருக்காரு. சொல்லப்போனா சபரி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் சப்போர்ட் கிடைக்கல. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு எங்க டாப் 5க்குள்ள போக இடம் முடியாதோ, அதனால இவர ஏதாவது பண்ணி உள்ள அனுப்பணும் அப்படின்னு டீம் முடிவு பண்ணி அவர இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேல முன்னாடி கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கு. ஏன்னா நல்லா பண்ற வினோத்லாம் கம்மியா இருந்துட்டு இருக்காரு. அதனால தான் இந்த ஒரு கேள்வி நமக்கு தோணிருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சபரி டாப் 5க்கு டிசர்வ் ஆன பெர்சனா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நடிகர் கார்த்திக் அவர்கள பத்தி சூர்யா ரொம்பவே சூப்பரா ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கார்த்திய பார்த்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே கூச்சம், பொறாமை இது எல்லாமே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவன் ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சான். அவன் ரொம்ப அழகாவும் இருப்பான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள குடுத்துருக்கான். முதல் படமே அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி. இவனுக்கு எப்படி எல்லாமே இப்படி இருக்கு அப்படிங்கிற பொறாம கூட எனக்கு இருந்திருக்கு. சின்ன வயசுல மட்டும் கிடையாது, இப்ப கூட அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருந்தான். என்னன்னா, அவன் எப்போதுமே ஃப்ளைட்ல போகும்போது சினிமா ரிலேட்டடான புக்ஸ் படிப்பான். ஒரு முறை நான் கேட்டுட்டேன், "எப்படி நீ இவ்ளோ புக்ஸ்லாம் படிக்கிற? 500, 1000 பேஜ் இருக்கு. அத எப்படி பொறுமையா படிக்கிற? சத்தியமா என்னாலலாம் 500, 1000 பேஜ உட்காந்து பொறுமையாலாம் படிக்கவே முடியாது." அப்படிங்கிற மாரி அவன்ட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் அவன்ட்ட இருக்கிறத பார்க்கும்போது, உண்மையிலேயே எனக்கு பயங்கர பொறாமையா இருக்கு. அதனால தான் அவன் இப்பவும் ரொம்ப சூப்பரா இருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ரொம்பவே ஃபன்னான வேல தான் இத சொல்லியிருந்தாரு. கார்த்தி அவர்கள பத்தி சூர்யா சொல்லியிருந்தது, இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.